கொஞ்சம் நசியுது வேறுங்க. இப்படி நசிய பவுடர் கொஞ்சம் நட்ஸ் அடுத்து கொஞ்சம் உலர்த்தா நல்ல ஸ்மூத்தாக எங்களுக்கு வெத்தலை முத்து போட்டுக்கொள்வோம். ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஃப்னா சிவாஸ் vlog. இன்றைக்கி நாங்கள் ஒரு சின்ன ரெசிபி வீடியோ பார்ப்போம். உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த அவக்காடோன்னு சொல்கிறது பட்டர் ஃப்ரூட், இது பச்சை கலர்லேயும் இருக்குது. இந்த கடையில் விற்கிற பார்த்துருப்பீங்க. எல்லாம் நிறைய பேருக்கு அதை எப்படி ரெடி பண்ணி சாப்பிட்றேன்னு இருக்குது. அதில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. டயபெட்டிக் மற்றது ஹார்ட் டிசீஸு எல்லாம் இது குறைக்கக்கூடிய அபிலிட்டி இது இருக்குது. நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. அப்போ இது நாங்கள் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இது பச்சை கலர்லையும் இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வர மறக்காங்க சொன்னதே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. முதல்ல என்ன நாங்கள் என்னக்கு தேவையான இந்த ஃப்ரூட்டை வாங்கணும். இது கொஞ்சம் வாங்கிங்களே நசீரதாக இருக்கணும். அப்படி நசீரக்கூடிய தன்மையாக இருக்கும். அதான் பழுத்தது. கடையில் போய் அமர்த்தி பார்த்தீங்கன்னா லைட்டாக நசி இருந்தால் வாங்கி வச்சிங்கன்னா அடுத்த நாளே நல்லா கணிக்கும். இது நல்லா கணிஞ்சால் நல்லா மாற்றப்படுது. அப்படியான ஃப்ரூட்டை நீங்கள் வாங்கிக்கொள்ளணும். எங்களுக்கு முதல் அவக்காடோ வேணும். இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நசிட்டு வேறுங்க. இப்படி நசியக்கூடிய பழமையாக இருக்கும். இது ஆக நசிஞ்சிட்டு நல்லா பழுத்துடும். நீங்கள் கடையில் வாங்கிக்கிற லைட்டாக நசிகிற மாரி வாங்கி வச்சுக்கோங்க. 2 நாள் நல்லா பழுத்துடும். அடுத்தது எங்களுக்கு தேவையானது கொஞ்சம் பால் மா பவுடர். மற்றது எங்களுக்கு இந்த ஸ்வீட்டுக்காக நான் தேன் எடுத்துருக்கேன். என்றளவு வெள்ளை சீனியை தவிக்கிறேன்னு எல்லாம் தேன் சர்க்கரை இல்லாட்டில் பெனங்கட்டி அப்படியான ஒன்று பாய்ச்சிக்கொள்ளலாம். இது ஆப்ஷனல் தான். இது கட்டாயம் போடவும் இல்லை. ஜஸ்ட் ஒரு வீடியோக்காக தான் நான் வச்சுக்கிறேன். மாதுளை முத்து கொஞ்சம் நட்ஸ் அடுத்து கொஞ்சம் உலர்த்தி ஆட்ஸ். இது இந்த 3 ஆப்ஷனல். நீங்கள் கட்டாயம் போடவும் இல்லை. சும்மா ஜஸ்ட் நான் வீடியோவாக எடுத்துக்கிறேன். மற்றது நான் இந்த பற்றி கரண்டியை பார்த்தீங்கன்னா கரப்பாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. என்னென்னு சொன்னால் இது பென மரத்தில் செய்த கரண்டி. இது எங்கே வாங்குற டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் நான் வீடியோவில் போகிறேன். அதையும் பாருங்க. மற்ற நாங்கள் இந்த மண் சட்டியில் வண்டியப்பா வச்சுருக்கோம். இது எங்கே வாங்கலாம்ன்ற விஷயமும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோவாக இருக்குது, அதையும் பாருங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த பழத்தை இப்படி வெட்டுறேன்னு சொன்னால் இந்த பழத்தை இப்படியே எடுத்து இந்த கத்தியால் அப்படியே சுற்றி ஒரு கோடுகிறோம். உள்ளே வெட்டிங்கன்னா அந்த பெரிய சீட்ஸில் முட்டும் அப்படியே ஒரு கோடு பாதியாக இப்படி கோடு கீறிட்டு அப்படியே அந்த பழத்தை மெதுவாக பிரிச்சிங்கண்டா பாருங்க. கொட்டை வேறா பழம் வேறா வந்துடும். பெரிய சீட்ஸ் இருக்குது. சீட்ஸ் எடுத்து நீங்கள் நட்டால் கூட முளைக்க வேண்டாம் சொல்லுங்கள். நான் தனி வீடியோவாக போடுவோம். அதேமாதிரி ஏற்கனவே இந்த பழத்தை என்ன வெட்டி வச்சுக்குவேன். ஓகே, இப்போ இந்த பழத்துக்கு சதையை நாங்கள் எடுப்போம். தனியாக வந்து பழுத்தா நல்ல ஸ்மூத்தாக எங்களுக்கு வேணும். இது அப்படியே ஈஸியாக கரண்டியை வச்சு நாங்கள் வலித்து எடுக்கக்கூடியதாக இருக்கும். பாருங்க, உள்ள அவலா சதையும் வந்துட்டுது. எந்த சிரமம் இல்லைங்களா? அதேமாரி எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நாங்கள் எடுத்த அவக்காடாவை கொஞ்சம் இந்த கரண்டியாலேயே மசிச்சு கொள்ளலாம். நல்ல பழமெண்டா பாருங்கள். நார்மலாக நீங்கள் மசிக்கவே மசிஞ்சு மிக்சியில் போட்டு அடிக்க வேண்டியது வேலை இல்லை. நார்மலாக நீங்கள் கரண்டியால் போட்டு மசிக்கவே நல்லா மசிஞ்சிடும். பாருங்க, வடிவான கரண்டியால் போட்டு மசிச்சு கொள்வோம். ஓரளவு மசிச்சுட்டு இந்த மில்க் பவுடர், அதாவது பால் பவுடர் எங்கர் அப்படி ஏதாவது நாங்கள் பாய்ச்சி கொள்ளலாம். அதை இதுக்கு போட்டுக்கொள்வோம். இப்போ நாங்கள் இந்த போட்ட பால்மா பவுடரையும் இருக்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இது ஒரு நல்ல ஒரு வாசத்தை திறமை இருக்குது. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். உங்களை மிக்ஸ் பண்ணவே ஒரு நல்ல ஒரு வாசம் தரும். அதை நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் இனிப்புக்காக நான் இங்கே தேன் பாவிக்கிறேன். என்றளவு ஒயிட் சுகர் வெள்ளை சீனியை தவிர்த்தான் எல்லாம் நான் இங்கே தேன் பாவிக்கிறேன். இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தேன். இனிப்பு கூட தேவையாண்டா கூட, குறைய தேவையாண்டா குறைய பாய்க்கலாம். எதுவும் குறைவாக பாய்க்கிறது நல்லா. ஓகே, இப்போ தேனும் விட்டுட்டோம். தேனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். ஏற்கனவே பழம் நல்லா மசிஞ்சிட்டுது. கொஞ்சம் மசிச்சுடும். நல்லா பழத்தோளம் வாங்கினீங்கன்னா ஈஸியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கூட மிக்ஸ் பண்ண வேண்டியது. இப்போ பாருங்க, நல்ல க்ரீமாக வந்துட்டு பட்டர் மாதிரி இருக்குது. அது இந்த பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறது. ஓகே, நல்லா தேனை மிக்ஸ் பண்ணி கொள்வோம். சின்ன கட்டியல் இருக்கும், அதுகளையும் நாங்கள் மசிச்சு விட்டோம்னா சரி. இப்போ பார்த்தா நாங்கள் தேன் எல்லாம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டது. இது இப்படியே சாப்பிடலாம். நான் ஜஸ்ட் வீடியோ எடுக்கிற அளவு கொஞ்சம் உங்களுக்கு கலர்ஸ் காட்டணும் தானே. அதுக்காக சில சாமான் டெக்கரேஷனுக்கு ஆப்ஷனல் தான். இது கட்டாயம் போடவும் இல்லை. கொஞ்சம் மாதுளை முத்து போட்டுக்கொள்வோம். அடுத்தது கொஞ்சம் உலர்ந்த திராட்சை. அடுத்தது கொஞ்சம் நட்ஸ், இந்த கேஷ்யூ வால்நட்ஸ், அதை கொஞ்சம்
இதெல்லாம் ஆப்ஷனல் தானா? ஓகே, இப்போ எல்லாத்தையும் நாங்கள் வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்வோம். ஓகே பாருங்க, இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் இது எப்படி இருக்குமோ அது மேலே இருக்குது, ஃப்ரூட் அண்ட் நட் ஐஸ்கிரீம் மாதிரி. ஓகே, இது நீங்கள் இந்த பட்டர் ஃப்ரூட் கேம் நீங்கள் கண்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை பற்றி யோசிக்காமல் வாங்கி கொண்டு போய்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்காக இப்படி ப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் போட வேண்டிய இல்லை, ஜஸ்ட் நான் ஒரு வீடியோக்காக போட்டது. என்ன நல்லா இருக்கா, அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்களே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்குன்னா. இதில் வந்து மில்க் பவுடர் போட்டாலும் அந்த வாசம் உங்களுக்கு தெரியுது. அந்த வாசம் அந்த ஃப்ரூட்டின் வாசத்தோடு சேர்ந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு வாசமாக தான் இருக்குது. நல்ல க்ரீமாக இருக்குது சாப்பிட, கிட்டத்தட்ட ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. கூல் இல்லாமல் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா எப்படிமோ அதேமாதிரி இருக்குது. மற்ற இந்த போட நட்ஸுகளும் அவட சேர்ந்து கடிக்க, ஃப்ரூட் அண்ட் நட் ஐஸ்கிரீம் இருக்குது தானே, சரியாக அதே டேஸ்ட் இருக்குது. இந்த நட்ஸ் எல்லாம் சேர்ந்து கடிக்க நல்ல க்ரீமியாக இருக்குது. கூல் இல்லை, நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஐஸ்கிரீம் இந்த ஃபீலே இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, நல்ல ஹெல்த்தியானது. கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் எங்கள் சேனலில் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். இதேமாதிரி ப்ரீவியஸ் வீடியோ பார்க்குறாங்க. எஸ்.